இப்படி எல்லாத்துக்கும் நடக்காத கொண்டே விடுவோம். பொண்ணு இல்ல ஏமாத்தி ஓட முடியாது. எல்லாருமே சொன்னாங்கல்ல டூரிஸ்ட் ஃபேமிலின்னு. டூரிஸ்ட் ஃபேமிலி என்னங்க டூரிஸ்ட் ஃபேமிலி? ராத்திரியை பார்க்க சொல்லுங்க, அப்ப தெரியும் எல்லாத்துக்கும் இந்த படம் புது டைரக்டர், புது சினிமாட்டோகிராஃபர், புது எடிட்டர் அப்படிலாம் தெரியவே தெரியாது. ஏன் புது ஆக்டர் ஒருத்தவங்க கூட பிசிறு தட்டாம மாசா பண்ணியிருக்காங்க. ஒருத்தரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கு. சின்ன சின்ன பசங்க வந்து பண்ணியிருந்தாலும் மாசா பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் வேற லெவல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு ரெண்டே பாட்டு தான் இருக்கு, ஆனா ரெண்டு பாட்டுமே கரெக்டான இடத்துல கரெக்டா பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கும். ஈவன் மியூசிக் கூட கரெக்டான இடத்துல அமைஞ்சிருக்கு. டைட்டில் வந்து எல்லாத்துக்குமே என்னடா அது ராத்திரியா? நேத்து கூட ஒரு போலீஸ்காரர்கிட்ட எங்கடா போயிட்டு வரேன்னா ராத்திரி போஸ்டர் போய் பார்த்துட்டு வரேன், ராத்திரியா அப்படின்னாரு. சோ எனக்கும் அந்த இது ஒரு நெருடல் இருந்தது. ஆனாலுமே ராத்திரின்றதுக்கு கரெக்டான சூட்டான டைட்டில் இதுதான். ஏன்னா ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அன்னைக்கு நைட்டு ராத்திரி தான். அந்த ராத்திரிக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனை நடக்கும்னு இதுல காமிச்சிருக்காங்க. அந்த பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம், யார் யார் என்ன சம்மந்தமே இல்லாம சண்டை போடுறாங்க அப்படின்றதெல்லாம் இது ஒரு காமெடியா பேங்கரா செம்மையா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு நியூஸை எப்படி ஃப்ளோவா சொல்லணும்னு இந்த டைரக்டரை பார்த்து கத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பழம்லாம் இல்லைங்க, அது நான் தான் சொல்றேன்ல, ராத்திரி ரூம்குள்ள இருந்தாதான் ராத்திரி இல்ல, ரூமுக்கு வெளியிலேயே நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்கல்ல. ஏங்க எல்லாருமே ஒரே குடும்பம் தானே. இப்போ குடும்பமா சேர்ந்துதான் கல்யாணம் பண்றோம். அப்படி கல்யாணம் பண்ணும் போது என்ன பண்றாங்க, எல்லாரும் ஒரு ஆர்கனைஸ் பண்றாங்கல்ல, அந்த ஆர்கனைஸ் பண்ணும் போது ப்ராப்ளம் ஆகுது. நான் இதுல வந்து ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு. நான் ஒரு ட்விஸ்ட் மட்டும் சொல்றேன். ராத்திரினா வந்து ரெண்டு பேத்துக்குள்ள மட்டும் நடக்கிறது இல்ல, ரெண்டு குடும்பத்துக்கு நடக்கிறது தான். அப்படி இருக்கும்போது ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்து ஒரு கப்பல சேர்க்கிறாங்கல்ல, முடிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் தான் இருக்கு சடங்கு சம்பிரதாயம் அது இதுன்னு இருக்கு, மரியாதை கொடுக்கலன்னு இருக்கு. பக்ஸ் ஒருத்தர் நடிச்சிருக்காருங்க, மரியாதை கொடுக்கலன்னு மட்டுமே அவர் அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நீங்க கண்டிப்பா போய் பக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே பார்க்கணும். அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி அப்துல்லி பெர்ஃபார்மன்ஸ் பிரிச்சுட்டாரு. பக்ஸ் வந்து எப்பெல்லாம் நிதிஷ்னு ஒரு கேரக்டர் பேரை சொல்றாரோ அப்பெல்லாம் அப்துல்லி வந்து பேங்கர் ஆயிடுவாரு. டேய் அந்த நிதிஷ்ன்ற பேரை மட்டும் சொல்லாதடா அப்படின்ற அளவுக்கு பேங்கர் இருக்கும். ஆனா வந்து இவங்க ஃபர்ஸ்ட் நைட்டை வீட்லயே பண்ண மாட்டாங்களே, இவங்க ஃபர்ஸ்ட் நைட்டே வெளியில தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த பொண்ணும் பையனும் வந்து ஓடுவாங்க. நீங்க சிரிக்கிறதுலே தெரியுது. ஆனா நீங்க படம் பார்க்கும் போதுதான் நான் எதுக்கு சொல்ல வரேன்றது புரியும். ஏன்னா நம்ம எல்லாம் ஒண்ணு நினைப்போம், குடும்பம் ஒண்ணு நினைக்கும், அதுக்கப்புறம் வெளியில ஒருத்தவங்க நினைப்பாங்க. இது எல்லாமே சேர்ந்ததுதான் கதையாவே இருக்கு. ஈவன் ராத்திரிக்கு ஃபர்ஸ்ட் கட்லே வராதுங்க. நீங்க கட்லி எப்ப வருதுன்னு நீங்க பாக்கணும். அதுதான் வந்து பேங்கர். ஏன்னா சம்மந்தமே இல்லாம ஒரு கேரக்டர் மட்டும் சுத்திட்டே இருக்கேன்னு தெரியும். கடைசியா அந்த கட்டில் கதையை வந்து முடிச்சிருப்பாங்க, சூப்பரா முடிச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு நாட்டா போட்டு கடைசியா எல்லாத்தையுமே ஈக்குவலா அழுத்திருப்பாங்க. ஸோ ஏங்க இது மொத்தமாவே வந்து ஒரு 10 மணி நேரத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை தான். காலையில கல்யாணம் நடந்து அடுத்த நாள் காலையில வரையும் தான் படமே. ஸோ அதுக்குள்ள என்ன நடக்குன்றதான் படம். கண்டிப்பா பார்க்கணும், குடும்பத்தோட பார்க்கணும். சிறையிலும் சரி இந்த மூவிலும் சரி ஆக்சுவலா லைக் எப்படி சொல்ல, ஒரு ரூரல் கேர்ளுக்கு இருக்கிற அந்த ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்து ஈஸியா அவங்க கூட கனெக்ட் ஆகுது. ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அவங்களோட இன்னசென்டா நடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அழகா கேரி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சாங்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க வந்து பாருங்க. டைட்டிலுக்கான ரீசனா அந்த ஒரு நைட் நடக்கிற என்ன ஸ்டோரி அப்படின்றதுதான். படம் முழுக்க ஃபுல்லாவே என்கேஜிங்கா தான் இருந்தது. சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட் பிட் ரொம்ப நல்லா இருந்தது. இல்ல அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஆக்சுவலா அந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த நைட் வந்து ஆக்சுவலி என்ன ஃபேமிலிக்குள்ள என்ன இஷ்யூ போயிட்டு இருக்குன்றதுதான் கதை, வேற ஒண்ணும் இல்ல. ஃபேமிலியோட பாக்கலாம், ஏஜ்டானவங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இல்ல யங்ஸ்டர்ஸ்க்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மூவி. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட், ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா. ஆமா, ஆக்சுவலா ராத்திரி அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் வந்து ஓகே, இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான டைட்டில் 18+ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. பட் அப்படிலாம் கிடையவே கிடையாது. டைட்டில் எப்படி சர்ப்ரைசிங்கா இருக்கோ அதே மாதிரிதான் படமும் உங்களுக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கும். இந்த படத்துக்கு இந்த மாதிரி டைட்டில் அப்படின்னு. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது ரொம்ப 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 சப்போர்ட்டிவான ஒரு சூப்பரான ஒரு படம். ராத்திரியா அப்படின்னா வேணும், வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. கடைசியா பார்த்தாங்க ராத்திரி படமே இல்லை, நல்லா எல்லாருமே பாக்குற மாதிரி என்ஜாய் பண்ணோம். எல்லாருமே படம் நல்லா இருக்கு. வில்லேஜும் சொல்ல முடியாது, கிராமத்தை ரெண்டுமே கலந்து நல்லா படம் நல்லா இருக்கு. ஆமா, திருநெல்வேலி சைடு தூத்துக்குடி சைடு நல்லா தான் இருக்கு. வாய்ஸ் நல்லா இருக்கு, கேட்கறதுக்கே நல்லா தான் பேசிருக்கிறாங்க. அந்த 4 பேர் பாருங்க, அவங்கள எப்படிங்க அதோ
எங்க ஊர் படம். உங்க ஊர் படமா? எனக்கு ஒரு தூத்துக்குடி தான். ஓகே. எப்படி இருந்தது படம்? உங்க ஊர்ல நடந்த சம்பவம் இது? நடந்த சம்பவம் கிடையாது, பட் ஃபுல்லா ஃபன். எங்க ஊர் நக்கல்லாம் கரெக்டா எடுத்திருக்காங்க. எங்க ஊர் பையன் இப்படிதான் பேசுவாங்க. அந்த பொண்ணோட கேரக்டர் கரெக்டா இருக்கு. எந்த ஊர்ல இது? தூத்துக்குடி. சம்பவமா இல்ல அந்த இப்படி எல்லாத்துக்கும் நடக்காது. கொண்டே விடுவான். பொண்ணு வீட்டுல ஏமாத்தி ஓட முடியாது. பொண்ணு ஏமாத்தி அடி வெளுத்து விடுவாங்க. பொண்ணுங்களா கரெக்டா இருப்பாங்க. முதல் ராத்திரி டைட்டில் என்னன்னு சொல்ல வராங்க படத்துல? அந்த ஒரு பொண்ணு ஒரு பையன் லவ் பண்ணுது. அந்த பையன் கூட்டு போறதுக்கு ஏமாத்தி விட்டுட்டு போயிடுறான். வேற ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிடுறாரு. அந்த மாப்பிள்ளைக்கு இப்ப விருப்பமே கிடையாது. பட் கடைசி இவங்க பேர் சேர்ந்துக்கிறாங்க. காமெடியா இருக்கு படம். ஃபுல்லா காமெடி தான். ஃபர்ஸ்ட் எண்ட் வரைக்கும் காமெடி தான். டயலாக்லாம் பேசுறீங்களா? அது இருக்கு. தூத்துக்குடி பாஷை தான் பேசுறது. ஃபுல்லா தூத்துக்குடி பாஷை தான். இந்த பேருக்கும் படத்துக்கும் எப்படிங்க இருக்கு? படம் பொருதும். நீ படம் பார்க்க முடியும். ஒன் டே நைட்டு தான் படம். ஒன் டே நைட்ல ஆரம்பிச்சு ஒன்று அடுத்த பகல முடியுது. அதுவே படம் முடியுது. இந்த தேவையில்லாத டபுள் மீனிங் காமெடி அதெல்லாம் கிடையாது. ஃபுல் காமெடி தான். படத்துல பிடிக்காத விஷயம் குறைகள் ஏதாச்சும் அப்படியே கிடையாது. ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். முத ராத்திரின்னு பேர் இருக்கிறதுனால இது வந்து ஐயோ குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு போலாமா அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க வேணாம். இது வந்து குழந்தைங்களோட உங்க ஃபேமிலியோட மொத்தமா எல்லாரும் வந்து கண்டிப்பா பார்க்கலாம். எந்த ஒரு ஃப்ரேம்லயுமே வந்து மூணு சுழிக்கிற மாதிரியோ கண்ணை மூடுற மாதிரியோ இருக்கவே இருக்காது. ஃபுல்லா பக்க என்டர்டைன்மெண்டான மூவி. கண்டிப்பா வந்து பார்க்கலாம். இல்ல எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை. நான் தூத்துக்குடி சைடு தான், அதனால எனக்கு பெரிய கஷ்டம் இல்லை. பட் ஆக்டர்ஸ் மத்தவங்க எல்லாருமே அதை ரொம்ப இதா எடுத்துட்டு வந்து பண்ணிருப்பாங்க. யாருமே வந்து இப்ப சென்னையில இருக்கிறவங்க அப்படிலாம் நீங்க கண்டே பிடிக்க முடியாது. எல்லாருமே ஊருக்காரங்க மாதிரி பக்காவா பேசுவாங்க. சோ இது ஒன்னும் பார்க்கும்போது நம்ம சின்ன வயசுல எப்படி இருந்தோம், நம்ம ஃபேமிலியில இப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படின்றது 100% தெரியும். நம்ம எல்லார் ஃபேமிலியுமே இதுல இருக்க 27 கேரக்டர்ஸும் எல்லார் ஃபேமிலியுமே இருப்பாங்க. செம்மையா கனெக்ட் ஆகும். கண்டிப்பா வந்து பாருங்க. முதராத்திரின்னு சொன்ன உடனே நீங்க யாரும் வந்து தப்பா எடுத்துக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு ஃப்ரேம்ல கூட மூணு சுழிக்கிற மாதிரி இருக்காது. ஒரு இடத்துல கண்ணு மூடுற மாதிரி கூட இருக்காது. ஐயோ அப்படி சொல்ற மாதிரி கூட எதுவுமே இருக்காது. குழந்தைங்களோட வந்து பாக்கலாங்க. அவ்வளவு சூப்பரான ஒரு மூவி. டைட்டிலையும் எதையும் சம்மந்தப்படுத்தி எதையும் வந்து வராம இருந்துடாதீங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி நிறைய படத்துல நடிச்சிருக்கேன். நான் ரொம்ப சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணிருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் எவர் மூவி. நான் வந்து த்ரூ அவுட்டா இந்த மாதிரி ஒரு பெரிய கேரக்டர் பண்றது. சோ எனக்கு பார்க்கும்போது நான் எங்க ஃபேமிலியோட உட்காந்து பார்த்தேன், என் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பார்த்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு கண் கலங்கினாங்க. அதை தாண்டி நான் ஒரு நல்ல படத்துல நடிச்சிருக்கேன், இவ்வளவு பெரிய கேரக்டர் ஒரு நல்ல படத்துல பண்ணிருக்கேன் அப்படின்றது தான் அவங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. எனக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருந்தது. எங்களை தாண்டி ஆடியன்ஸ் எல்லாருமே அவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க. அது பார்க்கும்போது செமையா இருந்தது. நாங்க நடிச்சது நாங்க பாக்குறது வேற, பட் அவங்க என்ஜாய் பண்றதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்க என்ன இடத்துல வந்து இவங்க சிரிப்பாங்க, இந்த இடத்துல எல்லாம் வந்து கை தட்டுவாங்க, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நினைச்சோமோ அது எல்லா இடத்துலயுமே 100% ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைக் ஒன் டைம் வாட்சபிள்லாம் கிடையாது. நிறைய வாட்டி இந்த படத்தை பார்க்கலாம். மலை சீக்வன்ஸ்ல சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. அது லைட்டிங்லாம் எப்படி பண்ணாங்கன்னே தெரியல. அதுவும் வந்து லோ பட்ஜெட் படம்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ லோ பட்ஜெட் படத்துக்கு எப்படி இவங்க லைட்டிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க, மழை ரெயின் எஃபெக்ட்லாம் எப்படி கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. ஆக்டர்ஸும் நிறைய பேர் புது ஆக்டர்ஸ், எல்லாருமே வளர்ந்து வரும் நடிகர்கள் கூட, எல்லாருமே மாசா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இவங்க எல்லாத்துக்கும் பெரிய பெரிய இடத்துக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா எல்லாரையுமே பெரிய ஹீரோவாகவும் பெரிய ஆக்டர்ஸாகவும் கண்டிப்பா பார்க்கலாம். ரேட்டிங் நான் 10க்கு 10 கொடுப்பேன் ப்ரோ. அவ்வளவு சூப்பரா இருக்கு. நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்க.